பகுதியில் முருகருக்கென்று அறுபடை வீடுகள் அமைந்துள்ளதோடு மருதமலை முருகன் திருக்கோயிலும் மிகவும் புகழ் பெற்றதாகும். சென்னைக்கு அருகாமையில் உள்ள திருத்தணி முருகன் கோயில் அறுபடை வீடுகளில் மிகவும் முக்கிய தலமாகும். இந்த கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்து கூட திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து செல்வர். கடந்த சில ஆண்டுகளாக இந்த கோயில்களுக்கு இணையாக பிரபலமாகி இருப்பது சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு சமீப காலத்தில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் விவிஐபிக்கள் முதல் சாதாரண பக்தர்கள் வரை பல்லாயிரக்கணக்கில் குவிந்து வருவதால் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் நின்று முருகனை தரிசிக்க நேரிடுகிறது. இந்த கோயில் திடீரென இவ்வளவு புகழ் பெற காரணம் என்ன என்று கேட்டபோது கேட்டதை அள்ளி கொடுக்கும் முருகன் என பெயர் பெற்றதுதான் என்கின்றனர் பக்தர்கள். குறிப்பாக நிலம், வீடு தொடர்பான பிரச்சனைகள், வீடு வாங்க எந்த தடையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் தடை நீங்கி வாங்க முடியும் என்பது ஐதீகம். இதேபோல குழந்தை பாக்கியம், திருமண தடை உள்ளிட்டவை கூட இந்த கோயிலுக்கு 7 வாரம் முதல் 9 வாரங்கள் வரை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து வழிபட்டு சென்றால் கண்டிப்பாக நாம் கேட்டது கிடைக்கும் என்பதால் பல்லாயிரம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு முருகன் அருள் பெற்று செல்கின்றனர். இந்த கோயிலில் ராஜகணபதி, அருணாச்சலேஸ்வரர், அபிதா குஜாலம்பாள், சூரியன், சண்டிகேஸ்வரர், நாகர், ஆதிமூலவர், நவகிரகங்கள், காலபைரவர், அருணகிரிநாதர், மாயநாதருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளது. கோயில் 5 நிலை ராஜகோபுரங்களை கொண்டது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இந்த திருத்தலம் 500 ஆண்டுகள் பழமையானது. குறுகிய காலத்தில் மிகவும் பிரபலமான இந்த திருத்தலத்தில் மூலவரான பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமியை தவிர அனைத்து சிலைகளும் மரகத கல்லால் ஆனது என்பதுதான் கோவிலில் உள்ள சிறப்பம்சமாகும். பாலசுப்பிரமணிய சுவாமி வள்ளி மணாளர் கோலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். கோயிலின் தல விருட்சம் மகிழ மரமாகும். திருக்கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் மிகவும் சிறப்பானவை. இந்த கோயிலுக்கு செல்லும் வழிபாதை மிகவும் குறுகலாக இருந்து வந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. சமீபத்தில் தான் கோவிலுக்கு செல்ல அகலப்பாதை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நிதி ஒதுக்கி உள்ளது. சின்னஞ்சிறு கிராமத்தில் பச்சை பசேலென இருபுறமும் மரங்கள் அசைந்தாட அமைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வந்து பாலசுப்பிரமணியர் அருள் பெறுவோமாக. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சார்ச்சனை விழா நடப்பது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக பல ஆண்டுகளாக இந்த விழா நடைபெறவில்லை. இந்த ஆண்டு செட்டிநாடு சிறுவாபுரி அபிஷேக வழிபாட்டு குழு சார்பில் நடந்த லட்சார்ச்ச விழாவில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காலை 7 மணிக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், ஜவாது, விபூதி, சொர்ணம் உள்ளிட்ட 16 விதமான பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் நடந்தது. பின்னர் மகா அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது.